நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் திடீர் போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம், மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி, தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம், மாவட்ட தலைவர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் வருவாய்த்துறை சங்கம் மாவட்ட இணை செயலாளர் ரகு, மூத்த நிர்வாகி ஜெயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும், ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணிகளை நெருக்கடியில் ஏற்படுத்துவதை கைவிட வேண்டும், திட்டத்தின் முகாம்களின் எண்ணிக்கை குறைக்க வேண்டும், திட்டத்தை செயல்படுத்த கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு செயல்படுத்த வேண்டும், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அலுவலர் துறை பணிபுரிந்து வரும் அனைத்து நிலை அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும், குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கிடவும் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும். பொதுமக்களுக்கான பணியை சிறப்பாக மேற்கொள்ள வருவாய் பிரிண்டர் மேல்நிலைத்துறையில் அனைத்து காலி பணியிடங்களையும் காலம் முறை ஊதியத்தில் இருப்பிட வேண்டும். வருவாய்த்துறையில் பணிபுரியும் அலுவலகத்திற்கு அதீதமான பணி நெருக்கடி ஏற்படுத்துவது தொடர்பாகவும், குறிப்பாக களப்பணிகளுக்கு போதிய கால அவகாசம் வழங்காமல் விலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மன அழுத்தத்துடன் பணிபுரியும் நிர்பந்தம் செய்வதை உயர்வுகள் மாற்றமாக கைவிட வேண்டும். வருவாய்த்துறையின் அடிப்படை கட்டமைப்புகள் வலுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 1 நாளை பசலை ஆண்டின் தொடக்கம் வருவாய்த்துறை தினமாக அனுசரித்து அரசாணை வெளியிடும் வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.